சௌமியா பிரவீன்குமார். இன்றைக்கி என்னோட கிச்சனில் நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் சாம்பார் தான். ரொம்ப சிம்பிளான முருங்கைக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் பருப்பை வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுக்கிறோமோ அதில் 3 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இது கூட விளக்கெண்ணையோ இல்லைனா நல்லெண்ணையோ ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு சாஃப்டாக வேகும். அதுக்காக 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா விசில் போட்டு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்டீம் இறங்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 15 நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 முருங்கைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சாம்பார் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் சக்தி மசாலாவோட சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக விடலாம். இந்த பருப்பு வெந்துருச்சு. இது நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருக்க பருப்பை இந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். அந்த குக்கர்லேயே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. 1 கப்பு புளி கரைசல் இருக்கு. அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். புளி தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதுக்கு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் தயார். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.